இந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஜெபத்தில் வாஞ்சையுள்ளவர்கள் தான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அநேகருக்கு பல காரியங்களுக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் எதற்கு நேரம் இல்லை? ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இயேசு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடிக்கிறார். ஜெபம் பண்ணுகிற வரைக்கும் அவருடைய ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன ஜெபம் பண்ணினார் என்று இவர்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு அடிக்கடி ஜெபித்ததை இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களில் ஒருவனுக்கு ஒரு ஆசை வந்தது, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பல ஆசைகள் வருகிறது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஆசை என்ன இருக்குன்னா, நான் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. இதை கேட்கும்போது சிலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஜெபிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணுமா? போய் முழங்கால் பொடியிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னா, அது கேட்பது. நான் சொல்லுவது ஜெபிப்பது. ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிற அனுபவம், நம்முடைய தேவைகளை கேட்கிற அனுபவம் அல்ல. ஜெபம் என்பது நம்மை உண்டாக்கின தெய்வத்தோடு பேசுகிற அனுபவம். சிலர் மனசுக்குள் கடவுளை நினைத்து தனக்குத்தானே பேசுவார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்மை படைத்த தெய்வத்தோடு நாம் நேரடியாக பேச முடியும் என்பதான். எத்தனையோ ஆசைகள் இயேசுவிடத்தில் வந்து பேசினவர்கள் ஏராளம் உண்டு. எத்தனையோ காரியங்களை கேட்டாங்க. ஒரு குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் என்று கேட்கிறான். ஒரு 100க்கு அதிபதி கேட்கிறான், என் வீட்டில் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறான், நீர் சுகமாக்கும் என்று கேட்கிறான். தன் பிள்ளை செத்து கொண்டிருக்கிற நிலையில ஒரு ஜெபாலய தலைவனாகிய யவீரு என்பவன் கேட்கிறான், என் பிள்ளை மரித்து கொண்டிருக்கிறாள், நீர் கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேகர் இயேசுவிடத்தில் தங்களுடைய தேவைகளை கேட்டார்கள். அதெல்லாம் விண்ணப்பம், வேண்டுதல். ஆனால் இயேசு ஜெபம் செய்தார். இயேசு செய்த ஜெபத்துக்கும் மற்றவர்கள் செய்த ஜெபத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு செய்த ஜெபத்தை பார்த்தபோது சீஷர்களில் ஒருவனுக்கு ஆசை வந்தது. எல்லா சீஷர்களுக்கும் ஆசை வரல. நமக்கெல்லாம் நிறைய ஆசைகள் வரும் இல்லைங்களா? நமக்கெல்லாம் நிறைய ஆசைகள் வரும். ஆனா ஜெபிக்கணுங்கிற ஆசை யாருக்கு வருதோ அவங்க நம்பர் 1 வருவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஜெபிக்கணுங்கிற ஆசை வருமா? உங்களுக்கு ஜெபிக்கணுங்கிற ஆசை வந்துருந்துச்சுன்னா நேற்றைக்கு நடந்த மண்டல உபவாச ஜெபத்துக்கு வந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணுங்கிற ஆசை, ஜெபத்தின் மேல் வாஞ்ச. ஒருவன் 120 சீஷர்கள் இயேசுவுக்கு இருந்தார்கள். அவர்களில் மிக முக்கியமாக 12 பேரை தேவன் தெரிந்தெடுத்தார். அந்த 12 பேரில் 3 பேரை தன்னுடைய உள்வட்டத்துக்குள்ளே ஆண்டவர் வைத்திருந்தார். இவர்களில் எல்லாம் யார் இந்த கேள்வியை கேட்டார் என்று தெரியவில்லை. இந்த கேட்டவனுடைய பேர் அங்கே சொல்லப்படவில்லை. ஒரே ஒருவன் பார்க்கிறான், அடிக்கடி இவர் தனியாக போகிறாரு, மணிக்கணக்காக தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறாரே. ஏனென்றால் இயேசுடைய சீஷர்களாய் இவர்கள் மாறுவதற்கு முன்பாக யூதர்களுடைய பாரம்பரியத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அவருடைய சீஷர்கள். யூதருடைய பாரம்பரியத்தின்படி வாழ்ந்தபடினால் யூதர்கள் எப்படி ஜெபிப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். காப்பு நாடாக்களை அகலமாக்கி கொண்டு, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு, நீண்ட ஜெபம், பார்வைக்காக, மற்றவர்கள் பார்க்க வேண்டும், நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன் தெரியுமா, எனக்கு எவ்வளவு ஜெபிக்க தெரியுமா என்று மற்றவர்கள் தன்னுடைய ஜெபத்தை பாராட்டுவதற்காக அடுக்கு மொழியிலே சத்தமிட்டு நிறைய வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே தேவனோடு நெருங்கிய உறவு கொள்ளுகிறவர்கள் வீண் வார்த்தைகளை அளப்ப மாட்டார்கள், அடுக்கு மொழியிலே ஜெபிக்க மாட்டார்கள், அப்பாட்ட பேசுற மாதிரி சிம்பிளா பேசுவாங்க. ஏனென்றால் இவர்கள் ஜெபத்தினுடைய வல்லமையை அறிந்தவர்கள், ஜெபத்தினுடைய வலிமையை அறிந்தவர்கள்.
ஏனென்றால் இயேசு ஜெபித்ததற்கும் பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஜெபித்ததற்கும் ஒரு வித்தியாசத்தை இவன் பார்க்கிறான். அவர்களில் ஒருவன் வந்து கேட்கிறார், யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல. ஒரு தலைவனுடைய குவாலிட்டி என்னன்னா, தன்னை போலவே மற்றவர்களை உருவாக்கக்கூடியது. ஒரு நல்ல தலைவன் எல்லாரை விட சிறப்பாய் செய்கிறவன் நல்ல தலைவன் அல்ல. யாருமே செய்ய முடியாத காரியத்தை நான் செய்கிறேன் அப்படிங்கிறது நல்ல தலைவன் அல்ல. தான் செய்கிறது போல மற்றவர்களை செய்ய வைக்கிறானே, அவன்தான் நல்ல தலைவன். ஆமென் சொல்லுவோமா? யோவான் ஸ்நானகன் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தவன். எசீனியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவிலே, ஆசாரியருடைய குழுவிலே வனாந்தரத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தவன். தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு 30 வயதிலே அவன் வனாந்தரத்துக்கு போனான். இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கிற வரைக்கும் அவன் வனாந்தரத்திலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் யூத கலாச்சாரத்தின்படி 30 வயதுக்குள்ளாக இருக்கிற வாலிபர்கள் அப்பா அம்மாவுடைய அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போய் வாழக்கூடாது என்பது யூத சட்டம். எனவே அவன் வனாந்தரத்திலே போய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு பேசினான். அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வரும் பொழுது அநேகர் அவனுக்கு சீஷர்களாக மாறினார்கள். அப்படிப்பட்ட சீஷர்களுக்கு யோவான் தேவனோடு எப்படி உறவாட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல லீடராக இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களைப் போல மற்றவர்களை உருவாக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் உங்களைப் போல யாருமே செய்ய முடியாது, நீங்கள் ஸ்பெஷல், நீங்கள் சூப்பர் என்று மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் என்றால் நீங்கள் ஜெயிக்கவில்லை, நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். உங்களை தனித்தன்மையோடு பார்ப்பதை விட உங்களைப் போல பலரை உருவாக்கத்தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நான் செய்யறது போல யாரும் செய்ய முடியாது, நான் வாசிக்கிறது போல யாரும் வாசிக்க முடியாதுன்னு, நான் பாடுற மாதிரி யாரும் பாட முடியாது, நான் வொர்ஷிப் லீட் பண்ற மாதிரி யாரும் லீட் பண்ண முடியாது, நான் பிரசங்கம் பண்ற மாதிரி யாரும் லீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதை விட என்னை போல ஒரு ஆள் உருவாகிவிட்டா அது என்னுடைய வெற்றியாக ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். எனவேதான் அநேக நேரங்களிலே ஆண்டவர் சீஷர்களை தன்னோடு வைத்திருந்தார், தன்னை போல் அவர்கள் வர வேண்டும் என்று. இந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஜெபத்தில் வாஞ்சையுள்ளவர்கள் தான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அநேகருக்கு பல காரியங்களுக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் எதற்கு நேரம் இல்லை? ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. இவர்களுக்கு ஜெபம் புதிதல்ல, ஆனால் இவர் ஜெபம் பண்ணுகிற விதம் புதிதாக இருந்தது. இதற்கு முன்பு எல்லாரும் ஜெபித்தார்கள். வேதத்தில் அநேகருடைய ஜெபத்தை வேதம் பதிவு செய்திருக்கிறது. மோசேயினுடைய ஜெபம் சங்கீதம் 90 இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எஸ்ராவின் ஜெபம் எஸ்ரா 9ஆம் அதிகாரத்தில், நெகேமியாவின் ஜெபம் நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில், தானியேலின் ஜெபம் தானியேல் 9ஆம் அதிகாரத்தில், யாப்பேசின் ஜெபம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தில், பவுலுடைய ஜெபம் அத்தனை நிருபங்களிலும் இருக்கிறது. இயேசுவின் ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய ஜெபமும் ஆதியாகமத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரோ என்று அவன் மன்றாடுகிறான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தேவனோடு ஜெபித்ததை வேதம் பொறித்து வைத்திருக்கிறது. ஜெபம் அவ்வளவு வல்லமையுள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எனவே பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபித்தார்கள் என்பது இந்த சீஷர்களுக்கு தெரியும். அவர்கள் ஜெபித்ததற்கும் இயேசு ஜெபித்ததற்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களும் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபித்தார்கள். ஆனால் அவர்களை விட இந்த இயேசு ஜெபிக்கிறதை பார்க்கும் பொழுது ராத்திரி போனார்னா ராத்திரி முழுசும் ஜெபிக்கும். சிலர் சொல்லுவாங்க, எப்படிங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, எப்படிங்க 2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, எப்படிங்க 4 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜெபத்துல வந்தா தான் அதனுடைய அர்த்தத்தை பார்க்க முடியும். ஜெபிக்கிறவர்களுக்கு தான் ஜெபத்தினுடைய மேன்மை தெரியுமே தவிர, ஜெபம் என்பது சிலருக்கு பாகற்காயாக இருக்கும், சிலருக்கு ஜெபம் என்பது திருநெல்வேலி அல்வாவாக இருக்கும். திருநெல்வேலி அல்வா அப்படின்னுமே நாக்கில் எச்சு ஊறும், அந்த அளவுக்கு ஜெபம்னு சொன்னான். ஆனா சிலருக்கு ஜெபம்னா பாகற்காய். நீங்க எவ்வளவு நேரத்தை எதுல செலவழிக்கிறீங்கன்னு பாருங்க. 2 ஃப்ரெண்டை உட்கார வச்சு பேச சொன்னா அர்த்தமே இல்லாம 5 மணி நேரம் பேசுவாங்க. சில நேரம் நான் சபைக்கு வரும்பொழுது, வீட்டை விட்டு வரும்பொழுது, சப்வே தாண்டி பின்பக்கம் வரும்பொழுது 2 சகோதரிகள் வாசல்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் 8:45 அந்த பக்கம் கிராஸ் பண்ணுவேன், இல்லாட்டி 9 மணிக்கு கிராஸ் பண்ணுவேன். திரும்ப 1 மணிக்கு நான் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போகும்போது அந்த 2 பேரும் அங்கேயே உட்காந்து பேசுவாங்க. பிளான் பண்ணிட்டு வர்றதில்ல, குறிப்பெடுத்துட்டு வர்றதில்ல, மனசுல தோன்றபடி பேசிட்டே இருக்காங்க.
சில அம்மாமார் புருஷனை வேலைக்கு அனுப்பிவிட்டு ரிமோட் எடுத்தாங்கன்னா 5 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில ஐயாமார் பேப்பர் எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி ஒரு வரி விடாம என்ன செய்வாங்க, முழுசுமா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய நேரத்தை பல காரியங்களில் செலவழிக்கிறோம். ஆனால் ஜெபம் என்று சொல்லும் பொழுது நம்மால் ஜெபிக்க முடியவே இல்லை. ஏனென்றால் ஜெபத்தினுடைய மேன்மை புரியவில்லை, ஜெபத்தினுடைய அவசியம் நமக்கு புரியவில்லை. அவனுடைய பெயர் இங்கே குறிப்பிடப்படவில்லை. பொதுவாக ஜெபிக்கிறவர்கள் பிரபலமாக விரும்ப மாட்டார்கள். ஆமென் சொல்லுமா? ஜெபம் பண்ணாதவங்க தான் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஜெபிக்கிறவர்கள் தங்கள் பெயர் வெளியே வர விரும்ப மாட்டார்கள். தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாகத்தான் அவர்கள் செயல்படுவார்கள். ஆமென் சொல்லுவோமா? சோத்திரம். அவன் கேட்கிறான், ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தான், அதே போல எங்களுக்கு கற்றுக் கொடும். அந்த வார்த்தையை பாருங்க, போதித்தது போல எங்களுக்கு கற்றுக் கொடும். ஆனால் ஆண்டவர் அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. அவன் போதித்தது போல கற்றுக் கொடுக்கவில்லை, வேறு மாதிரியாக கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது அவனுக்கு மட்டும் பிரயோஜனம் அல்ல, அவனோடு இருந்த 12 பேருக்கும் பிரயோஜனமானது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த வேதத்தை வாசிக்கிற உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு அது பிரயோஜனமான ஜெபமாக இருக்கிறது. இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று மனப்பாடம் பண்ணுவதற்காக இதை கொடுக்கவில்லை. இந்த முறைமையின்படி உங்களுடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு மெத்தடை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிலர் கிளிப்பிள்ளை போல பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததை தான் இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. சில ஆண்கள், நான் இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தபடினால் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த சிலர் சாமி கும்பிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். குளித்து விட்டு வருவார்கள், அங்கே அவர்கள் சுவாமிக்கென்று சில போட்டோக்களை வைத்திருப்பார்கள். அதன் பக்கத்தில் நின்று ஈர துண்டோடு கூட வந்து அவர்கள் விளக்கு கொளுத்துவார்கள், அல்லது சூடம் ஏற்றுவார்கள், ஊதுபத்தி கொளுத்துவார்கள், திருநீரை எடுத்து வைத்துக்கொண்டு 2 நிமிஷம் மௌனமாக இருந்து விட்டு கன்னத்துல போட்டுக்கொண்டு போய்விடுவார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய சகோதரர்கள் கூட அவர்கள் எப்படி முழங்கால் படியிட்டு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக, இப்படிலாம் அதையே மனப்பாடமா சொல்லிட்டு அதுக்கு மேல ஜெபிக்க தெரியல. ஏனென்றால் அவர்களுடைய வழிபாட்டுக்கும் உங்களுடைய வழிபாட்டுக்கும் இன்றைக்கு வரைக்கும் வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஜெபிக்க தெரியவில்லை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், வருஷம் முழுசும் சபைக்கு போயிருக்கிறோம், ஆனால் 1 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்க முடியவில்லை. ஏன்? ஆண்டவர்கிட்ட கேட்கல. நமக்கு ஜெபிக்க தெரியும்னு நினைக்கிறோம், ஆனா தெரியல. எத்தனை காலங்களுக்கு பின்பாக தேவனோடு உறவாடி, இந்த காலத்தில் நான் சந்தோஷப்படுகிற ஒரு காரியம், தேவனை எங்கோ பார்த்து கொண்டிருக்கிற நம்மை இயேசு கிறிஸ்துடைய தரிசனத்துக்குள்ளே கொண்டு வந்தவர் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள். அவருடைய பாடல்கள் எல்லாம் தேவனை நெருக்கமாக பார்க்க வைத்தது. அவ்வளவு தூரம் தேவனோடு சஞ்சரித்தவர் ஃபாதர் பெர்க்மன்ஸ். அவர் ஒரு பாடலிலே பாடுகிறார், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எனக்கு கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஒரு ஜெப வீரனுக்கு நன்றாய் தெரியும் நான் இன்னும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று. ஆனால் ஜெபிக்காதவர்களுக்கு எனக்கு நல்லா ஜெபிக்க தெரியுங்கிற எண்ணம் வரும். ஆனால் உண்மையிலே ஜெபிக்கிறவர்கள் இன்னும் எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று யோசிப்பார்கள். ஏனென்றால் எத்தனையோ காரியங்களை பேசுகிறோம், பாடின பாடல்களை சொல்லி ஆராதிக்கிறோம், இன்னும் ஏதாவது ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு எங்கெங்கோ போவதற்கு நேரம் இருக்கிறது, ஜெபிக்க வர நேரம் இருக்கிறதா? சில ஆட்களை கல்யாண வீட்டிலே தவறாமல் பார்க்கலாம். அங்கே அழகாக உடுத்திக்கொண்டு அழகாக நகைகளை அணிந்து கொண்டு ஒய்யாரமாக வருவார்கள். சிலரை பர்த்டே பார்ட்டியில பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷனை விடாத ஆட்கள் இருக்காங்க. ஆனா ஜெபம்னு சொன்னா மருந்துக்கு கூட எட்டி பார்க்காத ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் எப்படி ஜெபத்தில் வளர முடியும்? நீங்கள் எப்படி ஜெபிக்க முடியும்? நீங்கள் உண்மையிலே ஜெபத்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாக இருந்தால் நேற்றைக்கு வந்திருப்பீர்கள் மண்டல அளவிலே நடந்த அந்த உபவாச ஜெபத்திற்கு. அற்புதமான ஒரு ஜெப நேரத்தை தேவன் கொடுத்தார். ஜெபிக்கிறவர்கள் தான் ஜெபத்தை கற்றுக் கொடுக்க முடியும். நான் இந்த இடத்துல ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இந்த ஜெபத்தினுடைய மேன்மையை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஜெபத்தினுடைய நல்ல கை தூக்கி காட்டுங்களா. அறக்கம்பத்துல பறக்கக்கூடாது. மேன்மை ஜெபிக்க வந்தவர்கள் எல்லாம் மேன்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு ஜெபிக்கிறீர்களா? சபையில் நடக்கிற ஜெபத்துக்கு வருகிறீர்களா? இந்த ஜெபத்தினுடைய மேன்மையை இயேசு கற்றுக் கொடுத்தபடினால்தான் சீஷர்கள் தங்கள் ஜெபத்துக்கு என்று ஒரு நேரத்தை வைத்திருந்தார்கள். அந்த ஜெப நேரம் வந்துவிட்டால் எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் ஜெபிக்க போவார்கள். ஜெப வேலையாகிய
ஜெப வேளையாகிய எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:1. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே. 9ஆம் மணி நேரம் என்றால் நம்முடைய நாட்டில் எத்தனை மணி? சாயந்தரம் 3 மணி. சிலர் சாயந்தரம் 3 மணிக்கு நல்லா தூங்குவோம், கேட்டீங்களா? 3ஆம் மணி வேளையிலே ஜெபித்தார்கள், அது காலையில 9 மணி. 12ஆம் மணி நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எந்த நேரத்தில் அவன் ஜெபித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிங்கள் 9ஆம் வசனம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில். எத்தனை மணிக்கு? மதியம் சரியாக 12 மணி. யூதர்களுக்கு காலையில 6 மணிக்கு தான் 1ன்னு ஆரம்பிப்பாங்க. அப்ப மதியானம் வரும்பொழுது 6ல இருந்து 6 12. இந்த 6ஆம் மணி வேளை என்பது மதியம் 12 மணி. ஒரு இடத்தில் பார்க்கிறோம் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் 3 மணிக்கு ஜெபிக்கிறான். ஒரு இடத்துல பார்க்கிறோம் 12ஆம் மணி நேரத்தில் மதியம் 12 மணிக்கு ஜெபிக்கிறான். அவர்கள் ஜெபிக்கிறவர்கள் தங்களுக்கு ஜெபத்துக்கென்று நேரத்தை ஒதுக்கி இருந்தார்கள். நம்முடைய சபையில பெண்கள் ஜெபிப்பதற்கென்று வெள்ளிக்கிழமையை ஒதுக்கி இருக்கிறோம், ஆண்கள் ஜெபிப்பதற்கென்று சனிக்கிழமையை ஒதுக்கி இருக்கிறோம், வாலிபர்கள் ஜெபிப்பதற்கென்று வியாழக்கிழமையை ஒதுக்கி இருக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், ஜெபத்தினுடைய மேன்மை உணர்வுகளாக இருந்தால் இந்த ஜெபத்தில் பங்கு வருவீர்கள். பங்கு பெறாதவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எந்த ஜெபத்தை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் எவ்வளவு ஜெபத்தை பற்றி மேன்மையாய் சொன்னாலும் எங்களால் வர முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஜெபிக்க தெரியாது, அவர்களுக்கு கேட்க தெரியும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. கேட்க தெரியும், தங்களுடைய தேவைகளை கேட்க தெரியும், பிரச்சனைகளை சொல்ல தெரியும். தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்டு கேட்டு வாங்கி விடுவார்கள். அது பிச்சைக்காரனுடைய ஜெபம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது பிள்ளையினுடைய ஜெபம். ஆமென் சொல்லுவோமா? பிள்ளைகள், பிச்சைக்காரர்கள் போட்ட உடனே வாங்கிடுவாங்க, அந்த வீட்டில் உட்கார்ந்து அந்த வீட்டுக்காரங்களோட உறவு கொண்டாட மாட்டாங்க. ஆனா பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டு அப்பா அம்மாவோடு உறவில் இருப்பார்கள். அவன் கேட்கிறான், எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபத்தினுடைய மேன்மை விளைவுகளை அறிந்தவர்கள் தான் ஜெபிப்பார்கள். நம்முடைய சபையில கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு 2018ஆம் ஆண்டு 40 நாட்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு கிளாஸ் சிஸ்டம் நடத்தினாங்க. எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்களா? யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்ல முடியுமா? முன்னாடி வந்து சாட்சி சொல்ல முடியுமா? அந்த ஜெபம் உங்களை எப்படி மாத்துச்சுன்னு? மற்ற இடத்துலலாம் போய் சொல்றீங்க பார்த்தீங்களா? அப்படி யாராவது வந்து சொல்ல முடியுமா? அந்த ஜெபம் உங்களை எப்படி மாற்றிட்டு சொல்ல முடியும்? உண்மையில மாத்தி இருக்குதா? மாத்திச்சா உங்களை? போன வாரம் போய் சாட்சி சொன்னீங்களா? எங்க போய் சொன்னீங்க? சீமாவரத்தில் போய் சொன்னீங்களா? வாங்க, முன்னாடி வாங்க, சொல்லுங்க அந்த ஜெபம் எப்படி உங்களை மாத்தி. நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் இந்த சாட்சியை சொல்லியிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் 40 நாள் வகுப்பு நடத்தினார்கள். அந்த 40 நாளுக்கு பின்பு அநேகருடைய ஜெப வாழ்க்கை மாறிவிட்டது. ஸ்தோத்திரம். அவர்கள் இப்பொழுது இந்த சாட்சி சொல்லட்டும். இதை ரெக்கார்ட் பக்கட்டனே ஆமாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல சாட்சி அறுத்துறதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கடந்த வருஷத்துல சிஸ்டர் 40 நாள் ஜெபம் சொன்னாங்க. ஆனா அதுல விசேஷமா யாரை பத்தி சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது போல ஏசப்பா எப்படி ஜெபிச்சாங்க. ஆனா உண்மையிலே அது இதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே படிப்பேன், ஆனா புரியாது. கொஞ்சம் எடை புரியும், அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பைபிள் வாசிட்டு போவேன். ஆனா சிஸ்டர் சொல்லும் போது ஏசப்பாவுடைய அந்த பிறப்புல இருந்து அவர் எத்தனை வருஷம் அவர் ஜெபிச்சாங்க, எதுக்கு அப்புறம் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அந்த 3 வருஷம் ஊழியம் செஞ்சாங்க, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன ஊழியத்துல பயன்படுத்தியிருக்காரு. ஆனா அதோட மேன்மை நான் அன்னைக்கு உணரல. ஆனா ஏசப்பா அவ்வளவு தூரம் ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் ஊழியம் செஞ்சாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கோம், அதுல நிறைய ஆராய்ச்சி அறியதுக்கான கிருபையை அந்த நாட்களில கற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் சிஸ்டர் ஒரு நாள் ப்ரேயர் வச்சிருந்தாங்க, அக்கினி பாஷை ஜெபம்னு. அந்த ஜெபம் உண்மையில என்னால ஒரு நாள் கூட அதை மறக்க முடியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பொருள் இருந்தாலும் சரி, அதுல எல்லாத்துலயும் மேலானது ஆண்டவருடைய அக்கினி பாஷை ஜெபந்தான். நான் வந்தது ஒரு 10 நிமிஷம் லேட்டா தான் வந்தேன். அந்த கதவை திறந்து காலை உள்ள வச்சுட்டு, அப்பவுமே ஆண்டவருடைய வல்லமை தாங்கவே முடியல. எப்பவுமே உக்காந்தா ஒரு 5-10 நிமிஷம் ஆண்டவரை
துதிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் உட்காந்து துதிக்க கூட என்னால முடியல. வந்து உட்காந்ததுல இருந்தே ஆண்டவருடைய அக்கினி பாஷை தான் பேசினேன். என்ன பேசினேன், எதுக்காக பேசினேன். ஆனா கொஞ்ச நேரம் ஆண்டவர் அந்த அக்கினி பாஷை பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படி துதிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு இருதயத்துல ஒரு விண்ணப்பம், ஒரு வாஞ்ச, ஒரு பாரம். அப்பதான் நான் நினைச்சேன், ஆண்டவரை இதுக்காகலாம் நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஆனா நான் என்ன சொன்னேன்னு என்னால தெரியல. அப்படி அந்த ரொம்ப ஒரு 2 மணி நேரம் 12:15 12:20 தான் முடிஞ்சது. ஒரு நேரம் கூட என் வாயில ஒரு வார்த்தை எதுவுமே ஆண்டவர் தரல. அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். அதே மாதிரி போற இடத்துலயும் ஆண்டவர் அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் பார்த்தோமோ பேசணுமோ எல்லாருடைய ஒரு அந்த நேரத்துல எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பேசக்கூடிய வார்த்தையை கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தா கூட அந்த பிள்ளைகிட்ட அதை விட மனசு இருக்காது, எப்படியாவது அதுகிட்ட சொல்லணும், யாரை பார்த்தாலும் சொல்லணும். கடந்த வெள்ளிக்கிழமை அங்க வந்திருந்தேன் ப்ரேயருக்கு. போகும்போது இல்லை வெளியே உட்காந்துருந்தாங்க, அந்த குப்பை எல்லாம் சரியா ஆள்றாங்களான்னு அதை பார்க்க அந்த அக்கா கிட்ட பேசினேன். ஆண்டவர் அப்படி வல்லமையா என்ன அவங்க மத்தியில் எடுத்து பயன்படுத்தினாரு. இப்படி அநேக இடத்துல ஆண்டவர் என்ன பயன்படுத்துறாரு. அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். வெறுமையா இருந்த என்ன ஆண்டவர் இவ்வளவு தூரம் இந்த இடத்துல பயன்படுத்துகிறதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏன் இதை சொல்ல சொன்னேன் என்றால், சபைக்கு தெரியணும், சபையில் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை பயிற்றுவிப்பதற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஸ்தோத்திரம். 40 நாட்கள் அவர்கள் ஜெபத்தை பற்றி எடுத்தார்கள். அநேகர் அதில் அவங்களுடைய வாழ்க்கையை மாறி ஜெப வீரர்களாய் மாறினார்கள். உங்களுடைய வாழ்க்கையில மனுஷனோடு பேசுகிற சலன்னு மனுஷன்கிட்ட பேசுகிற நேரத்தை விட தேவனோடு பேசுகிற நேரம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுவோமா? உங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 40 நாட்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் எப்படி போராடி ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றி சிஸ்டர் வகுப்பு நடத்த போறாங்க. போய் கேளுங்க, சிஸ்டர் எப்ப நடத்த போறீங்க, நாங்களும் வர்றோம்னு சொல்லி. ஏனென்றால் அப்படி வாஞ்சியோடு கேட்கிறவர்கள் தான் வளருவார்கள், அந்த வளர்ச்சியில போய்கொண்டே இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்கள் அத்தனை பேரும் சனிக்கிழமை வருவீர்கள் என்றால் நான் 1/2 மணி நேரம் உங்களுக்கு போதிக்க தயார் என்று சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஆண்கள் அந்த குழுவில் உள்ளவர்கள் நீங்கள் தவறாமல் அந்த ஜெபத்துக்கு வரும்பொழுது நீங்களும் ஜெபத்தினுடைய மேன்மையை கற்றுக்கொள்வீர்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இயேசுவிடத்துல நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எங்களுக்கு கற்றுக்கொடும். யார் கற்றுக்கொடும் கேட்பார்கள். அவர் செய்வது போல நானும் செய்ய வேண்டும். ஒரு உலக பிரகாரமான பார்வை இருக்கும் என்றால், அவர்களைப் போல நான் உடுத்த வேண்டும், அவர்களைப் போல நகை அணிய வேண்டும், அவர்களைப் போல வாகனம் வாங்க வேண்டும், அவர்களைப் போல வீடு வாங்க வேண்டும் என்று உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து பார்த்து வாஞ்சைப்படுவீர்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே அனல் இருக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கிறவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை வரும். ஆமென் சொல்லுவோமா? தேவனோடு அதிகமாய் பேசுகிறவர்களோடு நீங்கள் பேசுங்கள், நீங்களும் தேவனோடு பேசுவீர்கள். மனிதர்களோடே பேசி பேசி தங்களுடைய நேரத்தை வீணாக்குகிறவர்களோடு நீங்கள் பேசினால் உங்கள் வார்த்தையும் வீண் வார்த்தையாய் மாறிவிடும். அதற்காக மனிதர்களோடு பேசக்கூடாது என்பதனுடைய அர்த்தம் அல்ல. தேவையான காரியங்களை பேசிவிட்டு தேவனோடு பேசுங்க. அல்லேலூயா. 2 விசுவாசிகள் சேர்ந்தால் ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கலாம் என்று முழங்கால் படியிடுங்கள். உங்களை மென்மேலும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டே இருப்பார். 5 மணி நேரம் பேசிவிட்டு 1/2 மணி நேரம் ஜெபிப்பதல்ல, 1/2 மணி நேரம் ஜெபத்துக்கு ஆயத்த காரியங்களை பேசிவிட்டு 5 மணி நேரம் ஜெபிக்கிற நிலை என்றைக்கு இந்த டுனாமிக்ஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில வருகிறதோ அன்றைக்கு தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஜெபத்திற்கு வர வேண்டும். புரோகிராமுக்கு வரக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. புரோகிராம் ரொம்ப சந்தோஷம், ஆனால் ஜெபம் என்றால் முடியவில்லை. ஏனென்றால் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கிற உறவில் எங்கோ ஒரு ஓட்டை இருக்கிறது. வாலிபர்களை பார்த்து சவாலாய் கேட்கிறேன், நீங்கள் நடத்துகிற புரோகிராமில் இருக்கிற அக்கறையை விட, அதில் இருக்கிற வேகத்தை விட, அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டை விட ஜெபத்தில் முழங்கால் படுவது இடுவதில் உங்களுக்கு அக்கறை இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜெபத்தின் மேல் வாஞ்சி இருக்க வேண்டும். இந்த வயதிலும் என்னுடைய கால்களிலே காப்பு காய்த்து அதை பீத்து தான் எறிகிறேன், முழங்காலில் நின்று இன்று வரை சமீபத்தில் கூட அதை அப்படியே பீத்து கீழே போட்டேன். இவ்வளவு பெரிய பக்கு போல அந்த தழும்பு அப்படியே கீழே விழுந்தது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அந்த முழங்காலினுடைய வல்லமை என்ன என்பது. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் நான் ஸ்ட்ரிக்டா இருக்கேன். சின்ன பிள்ளைங்கலாம் உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடாது, உட்காந்து ஆராதிக்க கூடாது, நேர் முழங்காலில் நிற்கணும். அடுத்த சந்ததிக்கு நேர் முழங்கால்னா என்னன்னே தெரியாம போயிடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அன்பானவர்களே, இந்த இயேசு ஜெபித்தது போல ஏன் ஜெபிக்க கற்றுக் கொடுக்க சொன்னார்கள் என்றால், மற்றவர்கள் ஜெபித்ததற்கும் இயேசு ஜெபித்ததற்கும் என்ன வித்தியாசம்?
வார்த்தையில் வித்தியாசம் அல்ல. அவர்கள் என்ன ஜெபித்தார்களோ அதை போலதான் இயேசு ஜெபித்து இருக்கலாம். ஆனால் உறவில் வித்தியாசம் இருந்தது. என்ன? மற்றவர்கள் எல்லாம் ஆண்டவரே, தேவனே, கடவுளே, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டிருப்பார்கள். அப்படித்தானே? இப்ப நீங்க எல்லாம் ஜெபம் பண்ண போகும்போது என்ன, எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? எப்படி ஜெபத்தை ஆரம்பிப்பீங்க? எப்படி ஆரம்பிப்பீங்க? சாம், அன்புள்ள பிதாவே சோத்திரம். நீங்களாம் எப்படி ஆரம்பிப்பீங்க? அப்பா, பிதாவே. மற்றவங்க எல்லாம் போனோடனே ஆண்டவரே. எந்த ஆண்டவரு? பழனி ஆண்டவரா, நாகூர் ஆண்டவரா? ஹலோ, பொதுப்படையா கடவுளே, இறைவனே, ஆண்டவரே. இன்னைக்கு இருக்க மெயின் லைன் சர்ச்சிலுக்கு பெரிய தலைவலி என்ன தெரியுமா? எப்படி ஜெபிக்கிறாங்க சொல்லுங்க? அன்பின் கடவுளே, அன்பின் ஆண்டவரே, இப்படிதான். அதுல ஒரு உறவு இல்லை. இப்ப பரிசேயர் சதுசேயர் ஜெபித்ததற்கும் இயேசு ஜெபித்ததற்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இவர் எப்ப பார்த்தாலும் அப்பா 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 அப்பான்னுகிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிதாவே பிதாவே பிதாவே. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இவர் கடவுளை பிதான்னு சொல்றாரே. ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா யூதர்கள் கடவுளை, தேவனை பிதான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு யார் தான் பிதான்னா முற்பிதாக்கள் தான் பிதா. எடுத்து வாசிங்க யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். யோவான் 8:53. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப யூதர்களுக்கு பிதா யார்? ஆபிரகாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 4:12. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும், நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அப்ப யாக்கோபை பார்க்கிலும் பெரியவரோ, ஆபிரகாமை பார்க்கிலும் பெரியவரோ? அந்த ரெண்டு பேரும் வெறுமனே ஆபிரகாம் யாக்கோபுன்னு சொல்லல, நம்முடைய பிதா. இயேசு கூட அதை அங்கீகரிச்சார். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண வாஞ்சையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று. அப்ப யூதர்கள் தேவனை பிதான்னு கூப்பிட மாட்டாங்க. உறவின் அடிப்படையில் ஜெபிக்க மாட்டார்கள், கடமையின் அடிப்படையில் ஜெபிப்பார்கள். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கடமைக்காக ஜெபிக்கிறார்கள். உறவின் அடிப்படையில் ஜெபித்தால்தான் அந்த ஜெபத்திலே வல்லமை அதிகமாக இருக்கும். இயேசு கடமையின் அடிப்படையில ஜெபிக்கவில்லை, ஒரு உறவின் அடிப்படையில ஒரு பிள்ளை போல போய் அப்பா 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 அப்பான்னு கூப்பிடுறத பார்த்த உடனே இவங்களுக்கு ஆசை வந்துருச்சு, உங்களை போல நாங்களும் ஜெபிக்கணும். ஆனா முடியுமா? தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 11:2 என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நீங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அட்ரஸ் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க ஒரு லெட்டர் எடுத்து போஸ்ட் பாக்ஸ்ல போடணும்னா உங்க ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் முக்கியம் இல்ல, யாருக்கு அனுப்புறீங்கிற டு அட்ரஸ் முக்கியம். அந்த டு அட்ரஸ் இல்லாட்டா அது உங்க வீட்டுக்கே வந்து சேரும். இன்னைக்கு அநேகருக்கு ஜெபம் பண்ணும்போது அட்ரஸ் தெரியல, அதனால ஜெபம் தங்களுடைய மடியிலேயே வந்து விழுகுது. எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படாம திரும்ப திரும்ப மடியிலேயே வந்து விழுந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன? அந்த ஜெபத்துல அட்ரஸ் இல்ல. அட்ரஸ் என்ன சொல்றாரு? எங்க இருக்கிற பிதா? பரமண்டலங்களில் இருக்கிற. அப்படின்னு என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவருக்குன்னு ஒரு இடம் உண்டு, நம்ம ஆண்டவருக்குன்னு ஒரு ராஜ்யம் உண்டு, அதான் பரலோக ராஜ்யம். அப்ப தேவன் ஒருவர் இருக்கிறார். இப்ப எடுத்து வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனத்துக்கு இப்போ உங்களுக்கு அர்த்தம் புரியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டென்று, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஜெபிக்கும் போது அவர் இருக்காருங்கிற உணர்வு எனக்கு வேணும். என் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற உணர்வு. எங்கேயோ பார்த்து வானத்துல சிலம்பாடிக்கிறது இல்லைங்க. அட்ரஸ் இல்லாம லெட்டரை போட்டு எனக்கு வரலையே கடவுளே கடவுளே. சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, தற்கொலை பண்ண போறவங்க கடலுக்கு பக்கத்துல நின்றுட்டு அந்த கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா எனக்கு கண்ணு திறந்து பார்க்க கூடாதா அப்படின்ட்டு பல வேதனைகள்ல, வியாதி வேதனைகள்ல, கடவுளே எந்த கடவுளாவது எனக்கு கண்ணை திறந்து பார்க்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அட்ரஸ் தெரியல, யார்கிட்ட கேட்கணும்னு அட்ரஸ் தெரியல. சிலர் தற்கொலை பண்ண போறதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, பிரச்சனை வரும்போது கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, ஏன்னா நம்ம கூட அநேக நேரத்துல உண்மையிலே ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா
வருஷம் பூரா சபைக்கு வந்துட்டு பிரச்சனை வரும்போது என்ன ஜெபம் பண்றது? ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா என்ன ஆண்டவர் பார்த்தாருன்னா, ஏன்னா இவங்கெல்லாம் அட்ரஸ் இல்லாத ஆட்கள், அட்ரஸ் தெரியாத ஆட்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ ஜெபிக்க போகும் பொழுது முதல்ல உனக்கு வரக்கூடிய உறுதியான மனம் என்ன தெரியுமா? ஒருவர் உண்டு. அவருக்குன்னு ஒரு இடம். நம்ம ஆண்டவர் அட்ரஸ் இல்லாதவர் இல்லைங்க, அவருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க என்ன நிகழ்ச்சி பண்ணினாலும் முதல் லெட்டர் அவருக்கு போடுங்க. ஆமீன் சொல்லுவோமா? மூத்த மகளுக்கு கல்யாணம் பண்ண முதல் இன்விடேஷன் மை டியர் ஜீசஸ் அப்படின்னு தான் போட்டு வச்சிருந்தேன். ஆமீன் சொல்லுவோமா? ரெண்டாவது மகளுக்கு கல்யாணம் முடிக்கும் முதல் பத்திரிகையில மை டியர் ஜீசஸ், அவருக்கு தான் முதல் பத்திரிகை, ஏன்னா அவருக்கு அட்ரஸ் இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு அட்ரஸ் இருக்கு. நீங்க ஜெபிக்க போகும் பொழுது முதலாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னா, இந்த வார்த்தை கொஞ்சம் இலக்கிய நடையில இருக்கு. ஆனா என்ன சொல்ல, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா. பரலோகம்னா பரன் இருக்கக்கூடிய உலகம், பரனுடைய உலகம் பரலோகம். சோ என் ஆண்டவருக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. அவரை எப்படி கூப்பிடணும்? என் பிதாவே நல்ல, எங்கள் பிதாவே. ஐக்கியம் தேவை. தேவ பிள்ளைகளே, சபைக்குள்ளே வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 12 சீஷர்களையும் பார்த்து சொல்லுகிறார், எங்கள் பிதா என்றாலே. உலக பிரகாரமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பிதாக்கள் இருக்கலாம். நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாக வரும் பொழுது, நீ என்ன ஜாதி என்பது பிரச்சனை இல்லை, நீ எந்த மதம் என்பது பிரச்சனை இல்லை, நீ எந்த பாஷை பேசுகிறாய் என்பது பிரச்சனை இல்லை, நீ எந்த ஊர் என்பது பிரச்சனை இல்லை. உங்கள் எல்லாருக்கும் ஒரே தகப்பன் இருக்கிறார், எங்கள் பிதாவே என்று அழைக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த எங்கள் பிதாவே என்று அழைக்க முடியாதவர்கள் தான் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, ஜாதிக்காரங்களோடையே பழகிறது, ஜாதிக்காரங்களோடையே பேசுறது. ஆண்டவர் அதை அருவருக்கிறார். எல்லாருக்கும் அவர் பிதாவாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாருக்கும் அவர் பிதாவாக இருக்கிறபடினால்தான் இயேசு 12 பேருக்கு சொல்லித்தராரு, எங்கள் பிதாவேன்னு சொல்லுங்கப்பா. அவர் எங்க இருக்காரு? பரமண்டலங்கள்ல இருக்கார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்ப ஒரு அப்பா இருக்கார், வெளிநாட்டுல வேலை செய்யறார். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கத்தார் தேசத்துக்கு போயிருந்தேன். கத்தார் தேசத்துல ஊழியத்தை முடிச்ச உடனே சுத்தி காட்டுறதுக்காக ஒரு பிரதர் என்ன கார்ல கூட்டிட்டு போனார். நம்ம ஊர்ல கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கார்பியோ மாதிரி ஒரு கார், அதை விட பெரிய விலை உயர்ந்த கார் அவர் வைத்திருந்தார். அந்த கார்ல கத்தாரும் சவுதி அரேபியாவும் இணைகிற அந்த பார்டருக்கு கூட்டிட்டு போய், அந்த மணல் திட்டுகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க பாஸ்டர் அப்படின்னாரு. நம்ம எல்லாம் இந்த நேஷனல் ஜியோகிராபிக்கல் சேனல்ல பாக்குற பார்த்தீங்களா, பெரிய பாலைவனம் அப்படி மேடு மேடா போகுமே, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போய், இதை பாருங்க பாஸ்டர் அப்படின்னாரு. அது போகும் பொழுது நான் பார்த்த வேறொரு காரியம், இந்த லாசருவை கல்லில இருந்து வெளியே கொண்டு வந்த மாதிரி முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு கண்ணு மட்டும் வெளியே தெரியுது, உடம்பெல்லாம் துணியில சுத்திக்கிட்டு பக்கத்துல 5 லிட்டர் கேன்ல 10 லிட்டர் கேன்ல தண்ணியை வச்சுக்கிட்டு ரோட்ல வேலை செய்யற ஆட்களை பார்த்தேன். கட்டட வேலை செய்யறவங்க, ரோடு போடுறவங்க. ஏன்னா அங்க இருக்கிற வெயிலுக்கு அவர்கள் வெறும் உடம்பில வேலை செய்ய முடியாது. அந்த தண்ணீரை குடித்து கொண்டே இருப்பார்கள். அந்த உடம்புல அந்த துணி சுத்தாட்டா சன்ஸ்ட்ரோக் வந்து செத்து போயிடுவார்கள். அவ்வளவு வெப்பம் அந்த இடத்துல இருக்கும். நான் அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு போட்டோ எடுக்கலாம்னு கீழே இறங்கினா, பாஸ்டர் இறங்காதீங்கன்னார். பரவாயில்ல பிரதர், ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இறங்கி போட்டோ எடுக்கிறதுக்குள்ள எனக்கு தலைவலி வந்துருச்சு, அவ்வளவு வெயில். இப்ப அப்படிப்பட்ட இடத்துல ஒருவர் கடினப்பட்டு வேலை செய்கிறார். வெளிநாடுதான். அவருடைய பிள்ளை வீட்டிலே படித்து கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு தேவை வருகிறது. அப்ப அந்த பிள்ளை அப்பாவுக்கு கடிதம் எழுது, அப்பா இந்த மாதிரி கஷ்டப்படுறாருன்னு தெரியும். ஏன்னா அப்பா போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. மகளே, நான் வெளிநாட்டுல இருக்கேங்கிறதுனால நீ ரொம்ப நான் பணக்காரன் நினைச்சிடாத, நான் இந்த வேலை தான் செய்யறேன், அதனால என்னுடைய வருமானம் இவ்வளவுதான், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு கஷ்டத்தை இந்த பிள்ளைக்கு சொன்னதுனால அப்பாவை யோசிக்கும் போது இந்த பிள்ளைக்கு என்ன தோணுது? அப்பாவுடைய கஷ்டம், அவர் எவ்வளவு பாடுபடுறாரு. ஸோ அவ்வளவு கஷ்டப்பட்டு என் அப்பா சம்பாதிக்கிறாரு, நான் நினைச்சதெல்லாம் அவர்கிட்ட கேட்டக்கூடாது, ஏன்னா அவருடைய நிலைமை எப்படியோ தெரியல. அதனால அப்பா முடிஞ்சா, உங்களால முடிஞ்சா இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அந்த பிள்ளை தயங்கி சொல்லும். அதே கத்தார்ல ஒரு ராஜாவுடைய அரண்மனையில, ராஜாவுடைய அந்த இதுல, அந்த கிங், அங்கெல்லாம் மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மன்னருடைய அரண்மனையில வீட்டுல ஒருத்தர் அட்வைசரா இருக்கு, ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆளா இருக்காருன்னு வச்சுங்க. அவருக்கு ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம்.
இப்ப அவர் வர்றாரு, ராஜாவோட உட்கார்ந்துருக்க போட்டோவை காட்டுறாரு, அந்த அவருக்குன்னு கொடுத்துருக்கிற வீட்டு போட்டோவை காட்டுறாரு, அவர் போட்டுற காரை காட்டுறாரு, பிள்ளைக்கு காட்டுறாரு, பத்தியா உங்க அப்பா எவ்வளவு பெரிய இடத்துல வேலை பார்க்கறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இப்ப இந்த பிள்ளை அப்பாவுக்கு போன் பண்ணி, அப்பா நீங்க வரும்பொழுது முடிஞ்சா எனக்கு இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுமா, வரும்போது கண்டிப்பா எனக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லுமா? ஏன்னா தன்னுடைய அப்பாவை நினைக்கும் போது, கஷ்டப்படுற அப்பாவை நினைக்கிற பிள்ளை அப்பாவுடைய கஷ்டம் தெரிஞ்சதுனால தயங்கி தயங்கி கேட்குது. ஆனா இன்னொரு பிள்ளை அப்பாவுடைய மேன்மை தெரிஞ்சதுனால அப்பாட்ட தைரியமா கேட்குது. ஆனா உங்களை என்னையும் உருவாக்கின தெய்வம் சர்வ வல்லமையுள்ளவர், பரலோகத்தினுடைய சிங்காசனத்திலே மகிமை பொருந்தினவராக, மாட்சிமை நிறைந்தவராக, உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே நிகரற்றவராக உட்கார்ந்திருக்கிறார்கள். அவரிடத்தில் போய் கேட்கும் பொழுது எப்படி கேட்கிறீர்கள்? அல்லேலூயா. அங்கதான் இயேசு கனெக்ட் பண்றாரு, உன் அப்பாட்ட கேட்கிறேங்கிறத மறந்துடாத. ஆமென். அந்த உறவுக்குள்ள வந்து கேட்கணுங்க. மனப்பாடமா பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவையோ எனக்கு நல்லா தெரியுமே மனப்பாடமா, சண்டே ஸ்கூல்ல இருந்து அதை தானே சொல்லிட்டு வரோம். அதுக்கு மேல என்ன தெரியும்? உள்ள இருக்க சத்தியம் தெரியுமா? ஆண்டவர் மனப்பாடம் பண்ணுவதற்காக இந்த வசனத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, இதில் இருக்கிற ஆழமான சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதற்காக. எங்கள் பிதாவே. நீங்க எங்க இருக்கீங்க? பரலோகத்துல. எப்ப ஜெபம் பண்ண போனாலும் அவரை பார்க்கணும். இதனாலதான் பவுல் சொல்றாரு, உன் வருமானத்தின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, உனக்கு மிச்சம் இருக்கிற பணத்தை வைத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்ல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவாராக. அவருடைய ஐஸ்வர்யம் என்னங்கிறத பார்க்கணும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் தைரியம் இருக்கு. என் கையில காசு இல்ல, என் அப்பா பெரியவர், நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்துல இந்த இடத்த கொடுப்பாரு. அல்லேலூயா. அந்த எண்ணத்துலதான் அப்பாட்ட ஜெபிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே உம்மால் மட்டும்தான் இது முடியும் என்பதால் உம்மிடத்தில் கேட்கிறேன், வேற யாராலையும் முடியாது, உங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்ம ஆட்கள் 10 கிலோ தங்கம் வச்சிருந்தா கூட போய் லாக்கர்ல போட்டு வச்சுட்டு வந்துருவான். அவர் ரோடே தங்கத்துல போட்டு வச்சுக்காரு. அவர் குப்பையா நினைக்கிறத நம்ம காதலையும் கழுத்துலையும் போட்டு அலைகிறோம். அவரை பொறுத்தளவுக்கு என்னது? அது குப்பை. சரி, இப்ப ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது எங்கள் பிதா, இப்ப எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா கடவுளை யாரும் என்ன செய்ய முடியாது, பிதான்னு கூப்பிட. ஒரு தடவை இயேசு பிதான்னு சொன்னதை நினைச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? எடுத்து வாசிங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். மத்த பரிசேயர் சதுசேயரை போல இல்லாம இயேசு தேவனை பிதா பிதா பிதான்னு சொன்ன உடனே இவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வருது. அவர் எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு வல்லமை உள்ளவரு, எவ்வளவு மாட்சிமை உள்ளவரு, அவரை போய் பிதா பிதான்னு சொல்லிட்டு அவருக்கு உன்னை சமமாக்குறேன்னு கொல்ல பார்த்தாங்க. ஆனா இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? நான் எப்படி அப்பான்னு கூப்பிட்டனோ அதே உரிமையோட தான் நீ பிதாவேன்னு கூப்பிடணும்னு சொல்றாரு. இயேசுக்கு எவ்வளவு உரிமை இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை பாருங்கள். ஸ்தோத்திரம். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயந்திருக்கிறீர்கள். ரோமர் 8:15. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆண்டவர் இங்கே பவுல் மூலமாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் மறுபடியும் பயப்படுவதற்கேற்ற என்ன ஆவி? அடிமைத்தனத்தின். யூதர்கள் அவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை இயேசு சொல்லுகிறார். உங்கள் பிதாவாகிய பிசாசினால் நீங்கள் உண்டானவர்கள்னு சில இடத்துல ரொம்ப கோபமா பேசுறார். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன உடனே நாங்க யாருக்கு அடிமை இல்லை, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார். நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா நீங்க ஆண்டவரை பார்த்தா அப்பா அப்பான்னு கூப்பிடலாம். ஆனா ரகசிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிறதுனால உங்களுக்கு பிதா யாரு? சத்தமா தான் சொல்லுங்களேன். பிசாசு. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன் தேவனை போய் அப்பா என்று சொல்ல முடியாது. அவன் அப்பா என்று கூப்பிடும் பொழுது அது யாருக்கு போய் சேரும்? பிசாசுக்கு போய் சேரும். நல்லா கவனிக்கணும்.
நீங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்டா பிசாசு வந்து நிப்பான். ஏன் தெரியுமா? எப்பா உனக்கு எனக்கு ரகசிய உடன்பாடு இருக்கு, உனக்கு தெரியுமில்ல, யாருக்குமே தெரியாம நீ எத்தனை காரியங்கள்ல லாக் ஆயிருக்க, எத்தனை காரியங்களை ரகசியமா செய்யற. அப்ப உனக்கு அப்பா யாரு? இதைத்தான் போட்டு உடைச்சு போட்டார் இயேசு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அவர் போட்டு உடைச்சிட்டாரு. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு வருத்தமா இருக்கும், ஆனா இயேசு சொன்னாருன்னா எவ்வளவு வருத்தமா உங்களுக்கு இருந்திருக்கும். வருத்தத்தை பத்தி கவலை இல்லை, மனம் வருந்தனும், அதுதான் முக்கியம். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து பிதான்னு கூப்பிட்டாரு பாத்தீங்களா? அவரை போலயே நம்ம கூப்பிடுறதுக்காக அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்காமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து எப்படி தேவனை பிதா என்று அழைக்கிறாரோ அதே போல அதே உரிமையோட நம்மளும் அவர் அப்பான்னு அழைப்பதற்கு எந்த ஆவி அனுப்பியிருக்காரு? அவருடைய குமாரனுடைய ஆவியை. அல்லேலூயா. அவருடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா, சொந்த பிள்ளைகளா மாறுவதற்காக ஆண்டவர் நமக்காக டவுன் பேமெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த பரிசுத்த ஆவியை பெற்று அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுப்பதற்கு டவுன் பேமெண்ட் கட்டியிருக்காருன்னு சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் பே பண்ணியிருக்காரு. எதுக்கு தெரியுமா? நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக. அப்ப இயேசு எப்படி எந்த உரிமையோடு பிதான்னு கூப்பிட்டாரோ அதே போல அதே உரிமையோடு நீங்களும் நானும் அவரை பிதான்னு கூப்பிட முடியும். அதுக்கு குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? அனுப்பி இருக்கிறார். அல்ல கவனிங்க, இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளா. ஆனா யாரு அப்பான்னு கூப்பிட முடியும்? புத்திரர்கள். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடிதான். 2 வார்த்தைக்கு நல்ல வித்தியாசத்தை கவனிக்கணும். பிள்ளைகள் என்றால் சிறு பிள்ளைகள், அடிமைக்கும் அவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. இப்ப கலாத்தியர் 3:1 வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படிங்கிறார். இந்த புத்தி இல்லாத கலாத்தியருக்கு ஏன் அந்த பேர் வருது? நல்ல கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அவனுக்கும் அடிமைக்கு வித்தியாசம் இல்லை. ஏன்? அவன் குழந்தையா இருக்கான். ஆனா புத்திரன் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட வயது வர வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஒரு குறிப்பிட்ட வயது வந்தால்தான் அவன் சொத்துக்கு சுதந்திரவாளியாக புத்திரனாக மாறுகிறான். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளையா இருக்கவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தேகமா சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய புத்திரர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க? புத்திரரா மாறினது எப்படி மாறினீங்க? புத்திரரா பிள்ளையா இருக்க வரைக்கும் உங்களுக்கும் அடிமைக்கும் வித்தியாசமே கிடையாது. அடிமைத்தனத்தில் இருக்கிறவனுக்கு யாரு பிதாவா இருக்கா? பிசாசு பிதாவா மாறிடலாம். ஒரு சிறுபிள்ளைத்தனமா சர்ச்சுக்கு வர வேண்டியது, ஜாலியா உட்கார வேண்டியது, 2 பாட்டு பாட வேண்டியது, கைதட்ட வேண்டியது, வாழ்க்கையை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு ஜாலியா வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இந்த சிறு பிள்ளைகள், அக்கறை இல்லாதவர்கள். இப்ப சபை இருக்குன்னா இது தேவனுடைய வீடு, இந்த வீட்டை குறித்து அக்கறை இருக்கணும், இந்த வீட்டுல என்ன ப்ரோக்ராம் நடக்குது, இந்த வீட்டுல நான் என்ன செய்யலாம், இந்த வீட்டினுடைய காரியங்களை நான் எப்படியெல்லாம் பங்கு பெறலாம், இதுதான் புத்திரனுடைய எண்ணம். சின்ன பிள்ளைங்களுக்கு வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் எதை பத்தியும் கவலை இல்லை. அவங்களுக்கு ஜாலியா பலூன் கட்டுவாங்க, அது கட்டுவாங்க, தோரணம் கட்டுவாங்க. இந்த டெக்கரேஷன்லயே கடி கூடுறது எது? குழந்தைத்தனம். சில ஆட்களுக்கு டெக்கரேஷன் பண்றதுலயே வாழ்க்கை போயிடும். ஆமென் சொல்லுவோமா? சர்ச்சுக்கு வர்றதுக்கு 1/2 மணி நேரம்னா 5 மணி நேரம் கண்ணாடி முன்னாடி நிக்கணும். ஏன்னா அந்த டெக்கரேஷன்ல இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் அவங்க வரும் பொழுது சர்ச்சுக்கு வர்றாங்களா சினிமா தியேட்டருக்கு வர்றாங்களான்னு தெரியாத அளவுக்கு அப்படி இருப்பாங்க. நம்ம சபையை சொல்லல, பல சபைகளை சொல்றேன். ஆக பாஸ் என்னதான் பேசினாருன்னு சொல்லாது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தான் பேசுற மாதிரி தெரிஞ்சுன்னா எடுத்துக்கங்க, கவலை இல்லை. நம்ம டெக்கரேஷனுக்கு நேரம் கொடுக்க. ஏன்னா கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எதுல சந்தோஷம் இருக்கும்? எங்க வீட்டில் பலூன் கட்டிட்டாங்க, எங்க வீட்டில் தோரணம் கட்டிட்டாங்க. அப்பாவுக்கு தான் அடுத்த செலவுக்கு பணம் வேணுமேன்னு இருக்கும். அங்க இருக்க மூத்த மகன், அப்பா நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க, இந்த செலவுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? ஆமென் சொல்லுவோமா? குழந்தைகளுக்கு எதை பத்தியும் அக்கறையே. இன்னைக்கு நிறைய குழந்தை இந்த சபையில இருக்கு. என்ன ஜெபம் நடந்தான்னா எங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா நாங்க
யாரு யாரு? நம்ம குழந்தைங்க. உங்க ஊர் பாஷையில சொன்ன என்னது? குழந்தை. குழந்தை கொஞ்சம் வளரு குழந்தை. டெக்கரேஷனுக்கே நேரத்தை கொடுக்க வேண்டாம், செலிப்ரேஷனுக்கே நேரத்தை கொடுக்க வேண்டாம். ஒரு லீவ் விட்டா போதும். நம்ம வீட்டு ப்ரோக்ராம் நிறைய போடுறோம். தேவனுடைய வீட்டுல ஜெபம் நடக்குது, வர்றையா? தேவனுடைய வீட்டுல ஒரு வேலை நடக்குது, நீ புத்திரனா இருந்தா வந்திருப்ப. ஆமென் சொல்லுவோமா? இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். சிறு பிள்ளைகளா இருந்தா அடிமைக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. நான் சொல்றேன்னா பைபிள் சொல்லுதா? பைபிள் சொல்லுது. இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வச்ச உடனே, இப்ப எடுத்து வாசிச்சிருமே, யோவான் 1 அதிகாரம் 12 வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல். யாருடைய நாமத்தின் மேல்? அவருடைய நாமம் என்னது? இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீ என் பிள்ளைன்னு அதிகாரம் கொடுத்தார். யாருக்கு? இயேசுதான் மெய்யான தெய்வம்னு யாரு நம்பி வர்றாங்களோ, இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் வச்சு, ஏசப்பா நீங்க தான் உலகத்தெல்லாம் படைச்ச தெய்வம் நம்பினேன்ட்டு நீங்க அவரை நம்பிட்டா போதும், அவருடைய பிள்ளையா மாறிடலாம். அதுக்காக எந்த சடங்கும் செய்யணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க இயேசுவை நம்பினா இயேசுடைய பிள்ளையா மாறலாம். ஆனா பிள்ளையா இருக்க வரைக்கும் சொத்தை அனுபவிக்க முடியாது. ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் புத்திரராக மாற வேண்டும். ரோமர் 8:14 வாசிங்க. 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய புத்திரன் யார்? என் ஆசை சொல்லுகிறபடி என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாமல், என் சிந்தை சொல்லுகிறபடி என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாமல், என் நண்பன் சொல்லுகிறபடி, என் சொந்தம் சொல்லுகிறபடி, என் உணர்ச்சிகள் என் உணர்வுகள் சொல்லுகிறபடி என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாமல், என்னை அபிஷேகம் பண்ணின தேவனுடைய ஆவியானவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நான் நடக்க வேண்டும் என்று யார் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் புத்திரர்கள். அந்த புத்திரர்கள் தான் அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். புரிஞ்சதா? பிள்ளைகளும் அப்பான்னு கூப்பிடலாம். கேட்டீங்களா? ஒரு பிள்ளை 5 வயசுல இருக்கு, அப்பாவை மாமான்னா கூப்பிடும், அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடும். ஆனா அது புத்திரனா மாறும் பொழுதுதான் சொத்தை எழுதி வைப்பாங்க. குழந்தைக்கு சொத்தை எழுதி வைக்க மாட்டாங்க. அது குறிப்பிட்ட வயசு வரணும் இல்லையா? குறிப்பிட்ட வயசு வரணும். மைனரா மேஜரா? ஏன்னா மைனருக்கு ஒரு சட்டம் உண்டு, மேஜருக்கு ஒரு சட்டம் உண்டு. ஆண்டவர் சொன்னாரு, நீ இன்னும் மைனராகவே இருக்கியப்பா. சில ஆட்கள் மைனர்னா தெரியுமா? ஊர் பக்கம் சொல்லுவாங்க, என்ன மைனர் மாதிரி அலையிற. சில ஆட்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, மைனர் மாதிரி என்ன செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ மைனர் மாதிரி அலையிற வரைக்கும் நீ மைனர் தான். நீ மேஜரா வரணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். ஆவியானவர் உங்களை நடத்துறாரா? நீ ஜெபத்துக்கு போன்னு சொல்றாரா? அது ஆவியானவர் சொல்றாரு. அடுத்த என்ன சொல்ல, எப்பவும் தானே ஜெபத்துக்கு போறான், இன்னைக்கு இங்கே போவோம், அதுவும் மனசு சொல்றது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறார்களோ அல்ல, நடத்தப்படுகிறார்களோ. சபை வளரணும், விசுவாசிகள் வளரணும். நான் இயேசுவை நம்புறேன், அவருடைய பிள்ளை, நல்லதுதான். நீங்க குழந்தையா இருக்க வரைக்கும் அடிமையாத்தான் இருப்பீங்க. அப்பா பிதான்னு அப்பான்னு கூப்பிடலாம். அந்த சொத்துக்கு சுதந்திரவாளியா மாற முடியாது. இப்ப நான் புத்திரனாக மாற வேண்டும். நான் புத்திரனாக மாற வேண்டும் என்றால் நான் அவருடைய ஆவியின்படி நடக்க வேண்டும். அப்ப புத்திரனா மாறிட்டா சொல்றாரு, நீங்கள் புத்திரரா இருக்கிறபடியா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக. இயேசுவ பிதா எப்ப தெரியுமா இவர் என்னுடைய நேசகுமாரன்னு சொன்னாரு? எத்தனை வயசுல? குழந்தையா இருக்கும் போது மரியாள் சொன்னாங்க என் மகன்னு. யோசேப்பு கூட சொல்லியிருப்பாரு, அவர் பெத்தெடுக்காட்டாலும் வளர்ப்பு தகப்பன் அல்லவா. யோசேப்பு மரியாள் சொல்றாங்க, ஏன் இப்படி செய்தாய்? நானும் உன் தகப்பனும் விசனத்தோடு உம்மை தேடினோம், நானும் தகப்பனும் சொல்றாங்க. அப்ப இயேசுவை பிள்ளையாக உரிமை பாராட்டினவர்கள் யார்? மாம்சத்துக்குரிய மரியாளும் மாம்சத்துக்குரிய யோசேப்பும். ஆனால் அவர் 30 வயது நிரம்பின உடனே குமாரனாக மாறிவிட்டார். ஆமென் சொல்லுவோமா? 30 வயது வந்த உடனே புத்திரனாக மாறிவிட்டார். அப்பொழுதுதான் வானம் திறக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஆவியானவர் அவர் மேல இறங்கினார். ஆமென் சொல்லுவோமா? ஆவியானவர் வந்த உடனே
இப்ப சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் குழந்தையாவே இருந்தது போதும். குழந்தைகளுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அதே இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியருக்கு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். குழந்தையினுடைய சுபாவம் என்னங்கிறத பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், அதாவது புத்திரர்களா இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க தேறிட்டீங்க அப்படின்னு நினைச்சு பேசக்கூடாத அளவுக்கு மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஏன் குழந்தைகள் நினைக்கிறோம்னா, அடுத்த வசனம் சொல்றாரு, நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். பால் என்னது? அழாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதம்மா. இப்படியே பிரசங்கத்தை கேட்டு கேட்டு நம்மளும் அப்படியே இருக்கோம். இது என்ன ஆகாரம்? பாலான ஆகாரம். உங்களுக்கு பலன் இல்லை. பாலை குடிக்கிற வரைக்கும் என்ன இல்லை? பலன் இல்லை. குழந்தைக்கு எவ்வளவு நாள் தாய்ப்பால் கொடுப்பாங்க? 1 வருஷம் 1.5 வருஷம் இல்லையா? இப்போ உள்ள தாய்மாரெல்லாம் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க. எடுத்த உடனே புட்டிப்பாலை புடி. அப்புறம் எப்படி உன்னை தாயை தேடும்? எடுத்த உடனே புட்டிப்பால் கொடுக்கக்கூடாது. 2வது குழந்தை பிறந்தப்ப அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுல சில பிரச்சனைகள் வந்தப்ப சிஸ்டர் சொன்னாங்க, இல்ல மூத்த மகளுக்கு நான் 1.5 வயசு வரைக்கும் கொடுத்தேன், 3 பிள்ளைகளுக்கு அதே மாதிரி கொடுப்பேன். 3 பிள்ளைகளுக்கு 1.5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தாங்க. ஆமீன் சொல்லுவோமா? சரி. இப்ப தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை தொடர்ந்து வளரணும், என்ன செய்வாங்க? செமி சாலிட் ஃபுட்டு கொடுப்பாங்க. கொஞ்சம் செரலாக்க பால்ல கலந்து அப்படி கொஞ்சம் மைல்டா கொடுப்பாங்க, செமி சாலிட் ஃபுட்டு. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் 15 வயசு பையன் வந்தமே, சாப்பாடு போட்டுனா செரலாக்க கலக்கி கொடுத்துக்கிட்டு தூக்கி போட்டு போயிடுவான். என்ன பார்த்தா செரலாக் சாப்பிட்ற மாதிரியா இருக்கு. ஆனா விசுவாசிகளை பொறுத்த அளவுக்கு 20 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் அவங்களுக்கு எதுதான் தேவைப்படுது? கடிக்க தேவையில்லை, எலும்பு இருக்காது அதுல. அப்படி வாயில போட்டா இன்னைக்கு அப்படிப்பட்ட பிரசங்கம் தான் நமக்கு தேவை. உங்களுக்கு இல்லை, நீங்க எல்லாம் நல்லவங்க, 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் கேட்கக்கூடிய ஆட்கள். நிறைய சபைகள் என்ன இருக்கு? குழந்தை. உங்களுக்கு பலன் இல்லாதபடியால் பாலை குடிக்க கொடுத்தேன். அப்புறம் சொல்றாரு, ஏன் நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்கன்னு சொல்றாருன்னா, பொறாமை, வாக்குவாதம், பிரிவினை உங்களுக்குள்ள இருக்கு. புத்திரர்களாய் வளர்ந்தால் தேவ ஆவியானவர் அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லாத, அடுத்தவங்களை பத்தி என்ன செய்யாத, குற்றப்படுத்தாத, அங்குமிங்கும் கோல் சொல்லி. நம்ம சபையில எங்கிட்டே வார்த்தையை வாங்கிட்டு போய் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லக்கூடிய கோல் சொல்ற ஸ்பிரிட் உள்ள ஆட்கள் இருக்காங்க, இங்க இருக்காங்க. ஆமென் சொல்லுமா? நம்ம ஏதாவது சொல்லும்ல, சில வசனத்துல ஏதாவது சொல்லும்போது அப்படியே எடுத்து போய் அங்க போய் சொல்லி, பாஸ்டர் உங்களை பத்தி இப்படி சொன்னாரு. அவங்க சொல்லுவாங்க, நீங்க சொன்னவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க பாஸ்டர் அப்படின்ட்டு. நீ இன்னும் குழந்தையாவே இருக்கியோ? எங்க இருந்து வாங்கி அங்க போய் கொடுக்குறியோ? உருப்பிட முடியாது. கோல் சொல்லுகிற ஆவி நமக்கு இருக்கக்கூடாது. வாக்குவாதங்கள், பிரிவினைகள், கோல் சொல்றது, இதெல்லாம் எதை காட்டுது? நம்ம குழந்தை. சரி, குழந்தைய விட்டுருவான். நீங்க எல்லாம் புருஷர்களா மாறிட்டீங்க, நான் புருஷர்களை பத்தி பேசுறேன். புத்திரர்களுக்கு என்ன கொடுக்குறாரா? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இப்ப இனிமேல் நீங்க ஜெபிக்க போகும் பொழுது முதல்ல என்ன சொல்லணும்? அப்பா பிதாவேங்கிற அந்த அடுக்குமொழி வார்த்தை சொல்லாட்டாலும் பரவாயில்ல, அப்பா தகப்பனே பிதாவே அப்படின்னு அந்த உறவு முறையில போய் சொல்லணும். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, அதெல்லாம் நல்லது, அது வேணும். அது பப்ளிக்ல போகும்போது அவருக்குரிய மரியாதை காட்டணும். வீட்டுக்குள்ள போகும்போது ஏய் டேடி அப்படின்னு காலரை பிடிச்சி இழுப்போம். ஏன் அப்பா பெரிய அதிகாரியா இருப்பாரு, போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு, வீட்டுக்கு வந்தமே போட்டு கையை பிடிச்சி இழுப்போம், காலை பிடிச்சி இழுப்போம். ஓகே, அவர் ஆபீஸ்ல உட்காந்து ஹே டாடின்னு இழுக்க கூடாது. அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. பப்ளிக்ல போகும் பொழுது அவரை ஆண்டவராக பார்க்க வேண்டாம். அந்த ரங்கத்துக்குள்ள போகும் பொழுது அப்பாவா பார்க்கணும். ஆமீன் சொல்லுவோமா? அங்க போய் அவற்றை விளையாடுங்க. அவர் உங்களை கொஞ்சுவாரு, கொலாவாரு. இந்த அப்பா எப்படிப்பட்ட அப்பா தெரியுமா? சிலருக்கு அப்பானாலே அலர்ஜி. சிலருக்கு அப்பானாலே, பாஸ்டர் ஆண்டவரா அப்பா அப்பான்னு சொல்றீங்க, எங்களுக்கு அலர்ஜியா இருக்கு பாஸ்டர். ஏன்னா அப்பா சின்ன வயசுல இருந்து கரடு முரடா வளர்த்திருப்பார். அப்பா பார்த்தாலே பேய பார்க்குற மாதிரி பார்க்குற பிள்ளைகள்லாம் உண்டு. வரும்பொழுதே சிங்கம் மாதிரி வருவார். ஆமீன் சொல்லுவோமா? என் பிள்ளைகள் கூட என்னை சிங்கமா பார்த்த காலங்கள் உண்டு. நாங்க நடத்துகிற சில கண்டிப்பான காரியங்களை பார்க்கும்போது அப்பா எப்படிதான் தெரிவார் தெரியுமா? வில்லன் மாதிரி தெரிவார். ஆனா வளரும் போதுதான் தெரியும் அவங்க ஏன் அப்படி வளர்த்தாங்கன்ட்டு. ஆமே, உண்மையிலே சில தகப்பன் இருக்காங்க, உண்மையிலே பிள்ளைகள் மேல அக்கறை இல்லாம. பிள்ளைங்க எத்தனை கிளாஸ் படிக்கிறாங்க? அது என் ஒய்ஃப்ட கேட்கணும், ஒய்ஃப்ட கேட்கணும். பிள்ளைக்கு எத்தனை வயசு? டே உனக்கு எத்தனைடா வயசு? அது கூட தெரியாது.
ஆமீன் சொல்லுவோமா? சமீபத்தில் ஒருத்தவங்களுக்கு கல்யாண நாள், என்ன உங்களுக்கு வெட்டிங் டே? ஆமா, அப்படி இல்லை அப்படின்னு யோசிக்கிறார். நல்ல வேளை மனைவி பக்கத்துல இல்லை. யோசிச்சு பாருங்க. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்பானாலே சிலருக்கு என்னது, சிலருக்கு அப்பான்னா ரொம்ப ஆசை. அப்பா எப்படா வீட்டுக்கு, ஆனா அப்பா வர்றாருன்னு தெரிஞ்சுன்னா ஐயையோ வருதுடா போய் ஒளிஞ்சுக்க அப்படிங்கிற அளவுக்கும் அப்பா மாதிரி இருப்பாங்க. சரி, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீங்கள் நான் அப்பான்னு கூப்பிடுறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 17ஆம் அதிகாரத்துல நமக்கு இருக்கிற 10 நிமிஷத்துல நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். 24ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாவே, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால். போதும். இந்த பிதா யாரு? எப்படிப்பட்ட பிதா? அன்புள்ள பிதா. எத்தனை பேர் ஆண்டவர் அன்புள்ளவரா பார்த்திருக்கீங்க? அல்லேலூயா. பிதா அன்புள்ள பிதா. நான் சின்ன வயசுல 3 வயசுல அப்பாவை இழந்துட்டேன். அப்பா அன்புன்னா என்னன்னே தெரியாது. 3 வயசு வரைக்கும் அனுபவிச்சிருக்கலாம், விவரம் ஞாபகம் இல்லை. 3 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் யாரையும் அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை. நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் மற்ற அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கும் போதுல எனக்கு ஒரு அப்பா இருந்தா எனக்கு வாங்கி கொடுப்பாரு அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு வரும். வளர வளர அந்த துக்கம் அதிகமாக ஆரம்பிச்சது. நான் மதுரையில வந்து எங்க அண்ணன் வீட்டுல தங்கியிருந்து படிக்கும் போது பிள்ளைங்களாம் ஐஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு அவர் ஒரு சின்ன வேலை தான் செஞ்சாரு, ஒரு கம்பெனியில தான், நல்ல கம்பெனி தான், வருமானம் குறைவு. அப்ப போதுமான அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. நான் ஐஸ் வாங்கி சாப்பிட மாட்டேன், ஐஸ் வாங்கி சாப்பிட்ற பிள்ளைகளை வேடிக்கை பார்ப்பேன். அவங்க சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு அப்பா இருந்தா எங்க அப்பாவும் எனக்கு ஐஸ் வாங்கி தருவார்ல. அப்பாவுடைய அன்புக்காக ஏங்கினவன். கேட்டீங்களா? 24வது வயசுல இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த வசனத்தை படிச்ச உடனே துள்ளி குதிச்சேன். அன்னையில இன்னைக்கு வரைக்கும் அப்பா 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 அப்பான்னு வாய்க்குள்ள கூப்பிட்டு அந்த அப்பா தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலே உலக பிரகாரமான அப்பா இருந்தா கூட இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்க மாட்டாரு. ஒருவேளை எனக்கு தகப்பன் இல்லையே, அல்லது என் தகப்பன் சரியில்லையே, எனக்கு ஒரு அப்பா இப்படி நல்ல அப்பா இல்லையேன்னு யோசிப்பாயானால் நீ ஆராதிக்கிற இந்த தகப்பன் அன்புள்ள தகப்பன், ரொம்ப அன்புள்ள தகப்பன். 2வது பிள்ளை பிறந்து அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம், கேரிஸ் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் பைக்ல போறோம். கடைசியில சிஸ்டர் உட்காந்துருக்காங்க, எனக்கு பின்னாடி ஸ்துதி உட்காந்துருக்கு, முன்னாடி பெட்ரோல் டேங்க்ல கேரிஸ் உட்காந்துருக்கு. சர்க்கஸ்ல போற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல அதெல்லாம் சகஜம். நாங்களாவது 4 அவன் 6 வச்சுக்கிட்டு போறான் டிவிஎஸ் 50ல. சரி, அப்படி சர்க்கஸ்ல போற மாதிரி போகும்போதுல என்னோட மெக்கானிக் காசிமேட்ல இருக்காரு. அவர் சொன்னார், பாஸ்டர் புதுசா ஒரு கார் வாங்கல, புதுசுன்னு சொல்ல ஒரு கார் வாங்கிக்கலாம்ல செகண்ட்ல அப்படின்னு. ஆனா போய் இதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு வழி இல்லை, கார் வாங்க 20,000 25,000 பழைய காலத்து கார் கிடைக்கும் பாஸ்டர் அப்படின்னா. நேர வீட்டுக்கு வந்தேன். அவர் சொன்னதை பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு ஒரு அப்பா இருந்தா, அவர் கோடீஸ்வரனா இருந்தா, நான் குடிகாரனா இருந்தா கூட அவருடைய கௌரவத்துக்காக நான் கார் கேட்டா தருவார். இதே வார்த்தையை தான் சொல்லி ஜெபம் பண்ணேன். நான் குடிகாரனா இருந்தா கூட எனக்கு ஒரு அப்பா இருந்து அவர் ஐஸ்வர்யவானா இருந்தா அவர் கௌரவத்துக்காக எனக்கு ஒரு கார் வாங்கி தருவாரு. ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை. கார்ல போய் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு ஊழியம் வளரல, ஆனா எனக்கு இடுப்பு ஒலிக்குது பைக் ஓட்டி ஓட்டி. நீங்க அப்பா தானே ஒரு கார் வாங்கி தாங்கன்னு ஜெபம் பண்ணேன். கிட்டத்தட்ட 15 நாளைக்குள்ள அந்த நாள்ல நம்ம சபைக்கு சார்ல்ஸ்னு ஒரு பிரதர் வந்தாரு. குஜராத்ல போய் வேலை செஞ்சாரு. அவருக்கு முதல் மாசம் அந்த பொங்கலுக்காக ஒரு போனஸ் 16,000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 16,000 ரூபாய் எனக்கு அனுப்புனாரு. பிரதர், எதுக்கு பிரதர்னு? உங்களுக்கு எதுக்கு தேவையோ வச்சுங்க பாஸ்டர். அந்த நேரத்தில் என்னுடைய மெக்கானிக் ஒரு காரை போய் பார்த்துட்டு வந்தாரு, ஃபியட் காரு, பிரீமியர் பத்மினி, 16,000 ரூபாய். ஆமேன் சொல்லுவோமா? அந்த 16,000 ரூபாய் காரை வாங்கி கொடுத்தாரு. அப்ப ஆண்டவட்ட அழுத, அப்பான்னு கூப்பிட்டேன், இந்த அப்பா என்ன கைவிடலை. ஆமேன் சொல்லுவோமா? இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்பா என்ன நடத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நானாவது ஆராதிக்கிற அப்பா சர்வ வல்லமையுள்ள அப்பா. அந்த அப்பா எப்படிப்பட்ட அப்பா? அன்புள்ள அப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது ஒரு இன்ஸ்பெக்டரை போய் பார்க்க போற மாதிரி போகாதீங்க, ஒரு பெரிய முதலாளியை போய் பார்க்க போற மாதிரி போகாதீங்க, அப்பாட்ட போற மாதிரி போங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்பா எப்ப நம்மளை நேசிச்சாரு, அவர் மேல அன்பா இருக்காருங்கிறது எப்படி தெரியும்? அன்புள்ள பிதாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்? இயேசு சொல்றாரு, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீ என்னில் அன்பா இருந்தீர்னு. என் மேல எப்ப அன்பு கூர்ந்தாரு?
என் மேலையும் உலக தோற்றத்துக்கு முன்னாடி அன்பா இருந்ததுனாலதான் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா எனக்காக அடிக்க ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, சிலர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு கார் கொடுத்தாரு, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். சில இடத்துல பிள்ளைங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சதை வாங்கி கொடுத்தா, டாடி செல்ல டாடி எனக்கு வேணுங்களெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே அப்படிங்கிறோம். அதே டாடி கொஞ்ச நேரம் கழிச்சு திட்டம் போதுல சரியான மனுஷன் அப்படின்ட்டு போயிடும். பிள்ளைங்க தேவைகளை பொறுத்தா வரும். கேட்டீங்களா? இப்ப இந்த 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 அந்த அப்பாட்ட போய் நீங்க எனக்கு இது வாங்கி கொடுத்தீங்கல்ல, நல்ல அப்பா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? நானு ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்குறேன், அதனால ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதனால என்ன நான் செஞ்சதுனால நேசிக்கிறாரு, நான் செஞ்சதுனால நேசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு கார் கொடுத்தார், அன்புள்ள அப்பா. ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்தார், அன்புள்ளப்பா. எதை கொடுக்கிறாரோ கொடுக்கலையோ, வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவருடைய அன்பு எங்க இருக்குன்னு பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுவார்களா? எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இதே சவுண்ட்ல சொல்லுங்க பாருங்க எல்லாரும். எவ்வளவு, இன்னும் சத்தமா சொல்லுங்க. இவ்வளவு பெரிய அன்பு. எதனால? நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. பாவத்துல வாழ்ந்தேன், அக்கிரமத்துல வாழ்ந்தேன். ஆனா என்ன போய் அவருடைய பிள்ளைன்னு சொல்றாரு, இதை விட என்னங்க அன்பு தேவை? ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருடைய அன்பை பொருளோட ஒப்பிடாதீங்க. ஆண்டவருடைய அன்பை எந்த வசதியோடு ஒப்பிடாதீங்க. அதெல்லாம் விட உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நேசித்தபடினா நீ என் பிள்ளடான்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுவோமா? பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறான். எப்போ நீ எப்படி மாறினாலும் சரி. இளையகுமாரன் கெட்டு போய் குடிச்சு வெறிச்சு வேசிகளோட வாழ்ந்துட்டான். அதனால திரும்பி வரும்பொழுது அப்பா மாறி இருப்பாரோன்னு நினைச்சா, அப்பா மாறல, அதே அன்புள்ள அப்பா தான். நீ எவ்வளவு கெட்டு ஒளிஞ்சிருந்தாலும் நீ திரும்பி மனம் திரும்பி வருவேன்னா அவர் ஒண்ணு வேலைக்காரனா பார்க்க மாட்டாரு, பிள்ளையத்தான் பார்ப்பாரு. அப்பா மாறாதவர். 10ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் அல்ல. அதாவது நான் அவரை நேசிச்சதுனால அல்ல. வாசிங்க. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. என்ன சொல்றது தெரியுமா? நீ ஏதோ ஆண்டவருக்கு செஞ்ச, நீ அன்பு கூர்ந்ததுனால உன் மேல அன்பு கூறல, நீ நேசிக்கிறதுனால, நீ தசம் வாங்க கொடுக்கறதுனால, காணிக்க கொடுக்கறதுனால, அதனாலலாம் கர்த்தர் உங்களை நேசிக்கல. நீ ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டியா இருந்தாலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறா. அல்லேலூயா. உன் மேல அன்பு இருந்ததுனாலதான் தன்னுடைய குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். முதல்ல அன்பு கூர்ந்தது நீங்களா ஆண்டவரா? ஹலோ சொல்லுங்க. முந்தி அன்பு கூர்ந்தது யாரு? அவர் என்னிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். அன்பு கூர்ந்ததுனாலதான் அன்பு கூர்றோம். நான் நேசிச்சா அவர் என்னை நேசிப்பாருங்கிறது அல்ல, அது உலகத்தினுடைய நியதி. ஆனா வேதத்தினுடைய நியதி, அவர் என்னை நேசித்தபடினால்தான் நானும் அவரை நேசிக்கிறேன். இல்லையா சொல்லுவோமா? இந்த பிதா எப்படிப்பட்டவர்? அன்புள்ள பிதா. அன்புள்ள, அந்த அன்பு எதன் அடிப்படையில? பிள்ளைங்கிற உரிமையை கொடுத்திருக்காரு, அதான் அன்பு. சரி, நான் வேகமா சொல்லிட்டு போறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறான்னு சொன்னார். இவைகள் எல்லாம்னா எவைகள் எல்லாம்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். இன்னைக்கு ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்பட்டு, உடைக்காக கவலைப்பட்டு, உணவுக்காக கவலைப்படுறோம். நல்லது, மனுஷனுக்கு அடிப்படை தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இந்த 3 தான் மனுஷனுக்கு தேவை. இந்த 3க்காக யார் கவலைப்படுவான்னா உலக மனுஷன் தான் கவலைப்படுவான். நீ கவலைப்படாதப்பா, ஏன்னா இதெல்லாம் உனக்கு தேவைன்னு யார் அறிந்திருக்கா? அப்ப இந்த பிதா எப்படிப்பட்ட பிதா தெரியுமா? என் தேவைகளை குறித்த அக்கறையுள்ள பிதா. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவைகள் இருக்கு? உங்க மேல ஆண்டவர் அக்கறை உள்ளவர். எப்ப எதை கொடுக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்க போய் சொல்லணும், ஆண்டவரே நான் உலக மனுஷனை போல எனக்கு இது இல்லை அது இல்லை நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு என்ன தேவைங்கிறது நீர் அறிந்திருக்கிறீர். உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பிதா அறிந்திருக்கிறார்.
உங்களுக்கு எப்ப என்ன தேவைங்கிறத அப்பா சரியா அறிஞ்சிருக்கார். எந்த வயசுல பிள்ளைக்கு என்ன தேவை, இந்த நேரத்துல பிள்ளைக்கு என்ன தேவை, அந்த நேரத்துல பிள்ளைக்கு என்ன தேவை, ஒரு தாயும் தகப்பனும் பார்த்து பார்த்து கவனிக்கிற மாதிரி உங்களுக்கு அப்பாவா இருக்கிற தெய்வம் உங்களை பார்த்து பார்த்து கவனிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சோதரம். இந்த அப்பா யாரு? அன்புள்ள அப்பா. ரெண்டாவது அக்கறையுள்ள அப்பா. மூணாவது என்ன தெரியுமா? என்னை தூக்கி தோல்ல சுமக்கிற அப்பா. ஆமென் சொல்லுவோமா? உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நல்ல கவனிங்க. இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும், நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஸ்டில் நவ். ஆமென் சொல்லுவோமா? இங்க வர்ற வரைக்கும் உன் வாழ்க்கையில என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டதோ அத்தனை அனுபவத்திலையும் நீ தனியா நடக்கல, கர்த்தர் உன்னை சுமந்தார். நீ தனியா நடந்திருந்தன்னா செத்திருப்ப, நீ தனியா நடந்திருந்தேன்னா ஒண்ணுமில்லாம ஆயிருப்ப. ஆனா ஆண்டவர் சொல்றார், இங்க வர்ற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இருந்தது? தாகம் இருந்தது, எதிரிகளுடைய போராட்டம் இருந்தது, வெயிலுடைய கொடுமை இருந்தது. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு அழகா இது வரைக்கும் கொண்டு வந்தார். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கண்ணீர் இருந்தது, வியாதிகள் வந்தது, போராட்டம் வந்தது, ஏன் வாழணும் செத்துறலான்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்துச்சு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்காரு. இந்த பிதா எவ்வளவு நல்லவர், இதுவரைக்கும் என்னை சுமந்து கொண்டு வந்தவர் அவர்தான். நான் கடக்க முடியாத பாதை, கடக்க முடியாத ஆறுகள், என் வாழ்க்கையில வந்து அக்கினியின் உக்கிரங்கள், இதோடு என் வாழ்க்கை முடிந்தது என்று நான் நினைத்த காரியங்கள், இதெல்லாமே அழகாக சுமந்து வந்தவர் என் தகப்பன். இந்த தகப்பன் நம்மை தூக்கி சுமக்கிற தகப்பனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நான் இந்த ஜெபத்துல இருந்து நிறைய கற்றுக் கொடுக்க நினைச்சேன். ஒரே ஒரு வார்த்தை தான் எடுத்திருக்கேன். அடுத்த வாரத்துல தொடர்ந்து இந்த ஜெபத்தை உங்களுக்கு நடத்த போறேன். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் ஆண்டவர் சொல்லிக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அப்படின்னு அர்த்தம். நான் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு ஒரு இடம் இருக்கு, அங்க என்னை கொண்டு போய் சேர்க்க போறார். அவர் அங்கிருந்து என் ஜெபத்தை கேட்கிறார். ஒரு கான்பிடென்ட், எனக்கு ஒரு தேவன் இருக்கா, அவருக்கு அட்ரஸ் உண்டு. ஜெபத்தை கேட்கிற தெய்வம். எப்படி ஜெபிக்கணும்னு கேட்கிறாரு. நீ கடமைக்காக ஜெபம் பண்ணாத, பாரம்பரியத்தின்படி ஜெபம் பண்ணாத, உறவின் அடிப்படையிலே ஜெபம் பண்ண. அது என்ன உறவை கொடுக்கிறார்? இருக்கிறதுலே டாப் லெவல்ல இருக்க உறவு அப்பா பிள்ளைங்கிற உறவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உறவை கொடுத்து விட்டு சொல்லுகிறார், மகனே நான் உன்னுடைய தகப்பன். எப்படி என்னுடைய குமாரனுடைய ஆவியை, அதாவது இயேசு குமாரனா இருந்து எப்படி அப்பான்னு கூப்பிடுறாரோ அதே ஸ்பிரிட்டை உனக்குள்ள கொடுத்துருக்கேன். நீங்கள் புத்திரரா இருந்தா அந்த ஸ்பிரிட் உங்களுக்கு வரும். இன்னும் இந்த சின்னத்தனமா ஜெபத்தினுடைய மேன்மை தெரியாம சும்மா விளையாட்டுத்தனமா இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு ஜெப வேலையை தேடி வாருங்கள். ஜெப வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அப்படி நீங்கள் வருவீர்கள் என்றா ஆண்டவர் பாப்பாரு, நீ புத்திரனா இருக்க, என்னுடைய குமாரனுடைய ஆவியை உனக்கு தரேன், நீ வேண்டியதெல்லாம் என்னிடத்தில் கே. அக்கறை உள்ள பிதா, அன்புள்ள பிதா, உங்களை தூக்கி சுமக்கக்கூடிய பொறுப்புள்ள பிதா. ஆமீன் சொல்லுவோமா? இந்த பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் படியிடுவோமா? தகப்பனை போ தோளினிலே சுமந்து வந்த அப்பா பிதாவே, தகப்பனை போ தோளினிலே சுமந்து வந்த அப்பா பிதாவே, கடந்து வந்த வழிகளெல்லாம் கைவிடவில். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஒரு நாளும் கைவிடாத நல்ல தகப்பனவர். கடந்து வந்த வழிகளெல்லாம் கைவிடவில்லையே அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். தந்தை நீரே, என் தாயும் நீரே, பிள்ளை நானே,
அப்பா பிதாவே. வாயார கூப்பிடுங்க. என் தந்தை நீரே, என் தாயும் நீரப்பா. அப்பா பிதாவே, வானம் பூமி படைத்தவர்க்கு நான் பிள்ளை அல்ல. ஒரு பெருமிதத்தோட பாடுங்க. வானம் பூமி படைத்தவர்க்கு நான் பிள்ளை அல்லவோ. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கின்றோ. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் இன்னும் குழந்தைகளா இருந்து அடிமைக்கு சமமாக இருக்க விரும்புகிறீர்களா, இல்லை என்னுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு புத்திரன் என்கிற நிலைமைக்கு வந்து பொறுப்புள்ள பிள்ளைகளா இருக்க விரும்புகிறீர்களா? இந்த ஆலயம் யாருடைய வீடு தெரியுமா? பிதாவின் வீடு. பிதாவின் வீட்டிலே சிறு பிள்ளைகள் வருவார்கள், விளையாடுவார்கள், போவார்கள். எந்த ஊழியத்தை குறித்து அக்கறை இருக்காது, எந்த ஜெபத்தை குறித்து அக்கறை இருக்காது. வருவாங்க போவாங்க, அவங்க எல்லாம் சிறு பிள்ளைகள். ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுமா? என்னுடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். இது என்னுடைய வீடு, என்னுடைய ஜெப வீடு. நான் உன் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? இன்றைக்கு என் மகன் மூலமாய் உன்னோடு பேசியிருக்கிறேனே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை கனம் பண்ண விரும்புகிறாயா? என்னை கனம் பண்ணினால் நான் உன்னை கனம் பண்ணுவேன். நல்ல பிதாவே, கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். செபிக்கிற பிள்ளைகளாக, செபத்தில் வளர்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய உறவில இன்னும் வலுவான உறவுக்குள்ளே வரக்கூடிய பிள்ளைகளாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்க. இன்னும் சிறுபிள்ளைத்தனமா இருக்கிற ஆரம்ப நிலையிலே நாங்கள் பாலான ஆகாரத்தை உண்டு கொண்டிராதபடி பலமான ஆகாரமாக ஆண்டவரை பலவான்களாய் மாற உதவி செய்வீராக. பொறுப்புள்ள பிள்ளைகளாக புத்திரர்களாய் மாறி அப்பா பிதாவே என்று அழைத்து உம்முடைய அன்பை ருசிக்கவும், நீரங்கள் மேல் அக்கறையா இருக்கிறதை அனுபவிக்கவும், நீரங்களை தூக்கி சுமக்கிறதை உணரவும் எங்களுக்கு கிருபைத்தார். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும். புதிய தீர்மானங்கள் எடுத்து செப நேரத்தை ஒதுக்கி அதிகமாய் அப்பாவோடு பேசுகிற அனுபவத்துக்குள்ளே பிள்ளைகள் வர உதவி செய்ய, இந்த ஆண்டு முழுவதும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சியமுடைய பிள்ளைகளுக்குள்ளே தருவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.